வணக்கம் மக்களே, நீங்களால் பார்த்து கொண்டு இருப்பது ஆர்வல் தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் 2 ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஐஸ்கிரீம் 2 அப்படிங்கிற கேம்லாம் வந்து போவோம். போன தடவை நம்ம ஐஸ்கிரீம் 1 விளாண்டுருப்போம். இந்த தாட்டி நம்ம ஐஸ்கிரீம் 2 தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த கேம் பிளேயில் வந்து லிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் நம்ம இப்போ ரெஸ்கியூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறமா நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, இன்ட்ரோவை போட்டுட்டு வீடியோக்குள்ளார போகலாம். சரி வாங்க, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். கொஞ்சம் சரி உடனே மக்களே ஆடு போட்டிருந்தாங்க. சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். இதில் வந்து இதை பாருங்கள், இங்கே நம்ம இருக்கோம். இவன் பேர் ஜே, நம்ம பேர் தான் ஜே. இவன் வந்து சார்லி. இதை பாருங்கள், லிஸ் இருக்கான், ஜே இருக்கான், மைக் இருக்கான், சார்லி இருக்கான். நம்ம தான் ஜே இந்த கேரக்டரில். எங்கே ராடு வரைகிறாங்க. இதை பாருங்கள், ஐஸ்கிரீம் 2ன்னு போட்டிருக்கு பாருங்கள். போன தடவை நம்ம ஐஸ்கிரீம் 1 வந்து ஸ்கேரி ராட் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த வாட்டி லிஸ் அப்படிங்கிற கேம் பிளே தான் இப்போ பண்ண போகிறோம். அந்த பொண்ணை நம்ம இப்போ காப்பாற்றுட்டு போல் என்ன பார்த்த போகிறோம். எனக்கு பிளாங்கெட்டு போன தாட்டி ரோப் இருந்துச்சு, இந்த தாட்டி பிளாங்கெட் கொடுக்குறாங்க. சரி வாங்க. ஏங்க இந்த பாருங்கள், லிஸ் இருக்கா பார்த்தீங்களா? இவ தான் என்கிட்ட விளையாடாத, எனக்கு ஐஸ்கிரீம் கொடு அப்படின்னு சொல்கிறான். ஜே என் கூட விளையாட வையா அப்படின்னு. நம்ம பாய்ஸ்லாம் எல்லாம் சீக்ரெட் லேயரில் தான் இருக்காங்க. நான் என் பிரதர்கிட்ட சொன்னேன், அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். வரையா இல்லையானே, நீ வரியான்னு கேட்டேன், வரலன்னு சொல்லிட்டான். நீ என்ன நினைக்கிற அதை பற்றி அப்படின்னா, இவன் ஐஸ்கிரீம் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க அதுக்குள்ளே. ஆனால் பாவி ஏங்க லிஸ்ஸை வந்து கிட்னாப் பண்ணிட்டான். ஆனால் கொய்யால அடே ராடே இருறா வரேன்டா, உன்னைய வந்து பொழக்கிறேன்டா. லிஸ்ஸையை கடத்திட்டு போகிற, என் ஃப்ரெண்டை கடத்திட்டு போறியா? உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. எங்கள் ஃபஸ்ட்டு இருங்க இதுக்குள்ளார. ஓ இதிலே இருக்குது போலக்கு. ஓகே சரி வாங்க எஸ்கேப் ஆகலாம். ஃபஸ்ட்டு இருங்க. இந்த ராடு பையன் பிள்ளை எங்கே இருக்கியா? ராடே மிஸ்டர் ராட் எங்கே இருக்கீங்க? ஆடா பாவி, எங்கள் ராடு இந்த பக்கம் தாங்க இருக்கான். அடே ராடே ராட் மிஸ்டர் ராட். அதை பாயா. ஏங்க இது வந்து என்னன்னு தெரியல, அது என்ன சொல்கிறது. இல்லை கோஸ்ட் மோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் விளையாடும் போது அவன் என்னை பிடிச்சான். ஸோ இந்த தாட்டி என்னை பிடிக்க மாட்டேங்கிறான் போலுக்கு. சரி வாங்க, லிஸ் கிட்னாப்டு ப்ராக்ரஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஸ்டால் போவோம். என்னது மார்ச் 1954. எங்க சார்லிங்க அவன் பாருங்க, குண்டாக இருக்கான். என்ன அழுகுறான் தம்பி? ஏன் அழுகுற? என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல, ஏன் ஏற்றுக்க முடியல சொல்கிறான். நான் ஏன் மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், ஆனால் ஏன் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அடப்பாய், ஏண்டா குண்டாக இருக்கிறது என்னடா அது பெரிய தப்பு? அதெல்லாம் தப்பு இல்லைடா அப்படிங்கிறான். நான் எங்கள் அப்பா ஒருத்தன் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏங்க எல்லாருமே அவனை குண்டுன்னு சொல்லி கிட்னர் பண்ணுறாங்கங்க. அடப்பாவி பாவண்டா அவன். சரி ரொம்ப பாவம் அவன். அதே மாதிரி நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கிளாஸ்மேட்டு அந்த மாதிரிலாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படிலாம் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அது ஜாலின்னு நினச்சிப்பீங்க, பட் அவங்க மனசில் வந்து ரொம்ப காயப்படுத்தும். ஸோ யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா என்னையும் நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கடந்து வர்றது தானே. குண்டாக்குறதுலாம் தப்பு இல்லைங்க. அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வகையில் நேச்சராக இருக்கிற விஷயம். அது யாருமே புள்ளி பண்ணக்கூடாது, கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. சரியா? அது மாதிரி யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜாலிக்காக பண்ணுவீங்க, அவங்க மனசை வந்து காயப்படுத்தும். சரி ஓகே விடுங்க. நம்ம இப்போ வந்து அங்கே ப்ளையர்ஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ அந்த ப்ளையர்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வந்து கேண்டில் இருக்கும். இந்த கேண்டிலை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நேராக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரிலாம் உங்கள் கிளாஸ்மேட்டோ அவங்க சுற்றி இருக்கிறவங்களோ புள்ளி பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறு. சரி அடுத்த ஸ்டாப் வந்து என்ன சொல்கிறது, சினிமாவுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே நிறைய வேலை இருக்குங்க. இங்கேயே சில வேலைகள் போயிடும். சரி விடுங்க, நம்ம இப்போ வந்துட்டோம். வாடா சீக்கிரம் வா. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு இங்கே ஏங்க யாரும் கத்துறாங்க. பாவிகளா, பொண்ணு கத்துதேன்னு நினச்சேன். அப்போவே நினச்சேன் இது சினிமா பண்ணுற வேலையாக தான் இருக்கும். அதான் நான் அப்போ யோசிச்சேங்க, என்னடா ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது, ஒரு லிஸ்ஸு தான் கத்துறாலும் நான் நினச்சேன். பட் லிஸ்ஸு வந்து கத்தவே இல்லை. நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன், லிஸ்ஸு கத்தவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த தியேட்ரு பண்ணுற வேலைன்னு. ஆனால் பாதிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் என்னைய கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. சரி விடுங்க. ஏங்க இங்கே நிறைய போட்டியெலாம் இருக்கும். அந்த போட்டியில் வந்து நீங்கள் என்ன தேடணுன்னா ஆலம் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக தேடி ஆகணும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு
போராடி நான் வந்து சிரமப்பட்டு கண்டுபிடிச்சது. பட் இந்த தாட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இந்த இடத்துல ஒரு 4 செஸ்ட் இருக்கும். நம்ம 2 செஸ்ட்டு கண்டுபிடிச்சது, இப்போ 3ஆவது செஸ்ட்டு. இவ்வளோ அப்பாடா கிடச்சிருச்சுடா சாமி. ஒரு வழியாக இந்த ஆலம் பிரிஞ்சு கிடச்சிருச்சு. சூப்பர். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இதை தூக்கி இங்கே போட்டுருவோம். இப்போ நம்ம அடுத்தது எங்கன்னா சர்க்கஸுக்கு போகணும். சரி வாங்க எல்லோரும் போவோம். ஆனால் இந்த ராடு போய் நம்மளை பிடிக்கவே மாட்டுறாங்க. இதில் வந்து கோஸ்ட் மோடு இருக்கும், அப்புறம் நார்மல் மோடு, ஹார்டு மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடெல்லாம் இருக்கும். ஆனால் ஏன் இதில் கோஸ்ட் மோடு வந்துச்சுன்னேன்னு தெரில. பட் எனக்கு என்ன செட்டிங்ஸ் மாற்ற முடியல, ஏன்னு புரியல. ஸோ புரியல, இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கோஸ்ட் மோடு தானே, பரவாயில்ல. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் அடுத்து நம்ம ஏரியாவுக்கு போவோம். இப்போ நம்ம இங்கே ஒரு குப்பைத்தொட்டில் நம்ம கை விட்டு வேணுதான். ஐயோ இந்த குப்பைத்தொட்டிலாம் கை விடணுமா? சரி விடுவோம், பிரச்சனையே இல்லையே. குப்பைத்தொட்டில் கை விடுறதுல என்ன பிரச்சனை? அப்பாடா ஏங்க ஒரு வழியாக ஏதோ இந்த ஸ்பெஷல் பாஸ் இப்படின்னு ஒரு பாஸ் இருக்கும். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அந்த இங்கே பாருங்கள் காமிக்ஸ். இது இந்த கடை இருக்கும்னா இங்கே முனையிலே இருக்கும். என்னடா அது ஏங்க நம்ம ஏலியன் மாதிரிலாம் இருக்குது, என்னன்னு தெரியலையே. இது வேறு எதுவும் இல்லை. இதை பார்த்தீங்களா சார்லி இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வேறு யாரும் இல்லை, நம்ம லிஸ்ஸை வந்து காப்பாற்றணும்ல, அவனுடைய அண்ணன் தான் இந்த சார்லி. இவன் அண்ணன் தான். இதோ பாருங்கள் இங்கே இருக்கான் மைக்கு. இது வேறு எதுவும் இல்லை, இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடைய கடை தான். இது ஸ்டிங் ஷாட் உண்டிகோல். ஓகே புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஐயோ நம்ம முக்கியமான வேலையை வந்துட்டோம். இங்கே வந்து க்ரோபார் ஒன்று இருக்கும். இங்கே இருக்கியா க்ரோபார். இப்போ இது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக குடுன்னு ஓடுங்க. சீக்கிரம் ஓடுறா ஓடு ஓடு ஓடு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நேராக இந்த க்ரோபார் எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போங்க. ஏன்டா சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்கிறேன் இருங்க. நீங்கள் நிறைய பேர் இந்த க்ரோபார்லாம் எடுக்காமல் போயிடுவீங்க நிறைய பேர். ஏன்னா அங்கே டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணணும், ஒவ்வொரு காரில் உள்ள டிக்கியும். ஸோ அது திறக்கிறதுக்கு தான் இந்த க்ரோபார், வேறு எதுக்கும் இல்லை. சரி வாங்க நம்ம வந்துட்டோம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திங்கிச்சா வெள்ளை கலர். என்னடா அது ஓப்பன் பண்ணல? அடே இங்கே ஒரு கியா ஓப்பன் பண்ணுறா. ஆனால் இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் ஓப்பன் ஆனாலே ஓப்பன் ஆகும். இதுக்கு க்ரோபராக கொடுத்து வச்சுருக்காங்க புது அப்டேட்டில். ஆனால் பாவி புது அப்டேட்டில் கொடுத்தேன்னு சொன்னாங்க, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த கார்லாம் நிறுத்தி வச்சுருக்கீங்க? இடே ஏண்டா சினிமா பார்க்க வந்தவங்களாம் ஏதாச்சும் பின்னாடி வச்சுருக்கணும், ஒன்றுத்துக்கு வைக்கவே இல்லை. இது கிடையாது காரு. சரி விடுங்க. நம்பர் பிளேட்டில் இருக்குங்க. என்னது இது? NY அப்படின்னு போட்டிருக்கு. NY மியான்மார்னா இது மியான்மார். WA இது எந்த ஊர், என்ன ஊர், என்ன நாடுன்னே தெரியல. சரி விடுங்க. இப்போ இங்கே இங்கே ஒன்று இருக்கியா, இதுலையாச்சும் இருக்கணும் சாமி. இதுலையாச்சும் எனக்கு இந்த பொருள் கிடைக்கணும். ஏன்னா தேடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த பொருள் என்னங்கிறது. இதை வரேங்க, நிறைய இடத்துல தேடணுங்க. இந்த இடத்துல டே அந்த பொருளை கொடுத்துங்கடா ப்ளீஸ்ரா. ஒரு அந்த நான் கேட்குற பொருள் தானே தான் கேட்குறேன், வேறு எதனா கேட்குறேண்ணா, கொடுங்கடா. ஏங்க இந்த சினிமாவில் உள்ள பொண்ணு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கா. இது வேறு சும்மா இருங்கடா. அப்பாடா இந்த கிடச்சிச்சா. இந்த பர்ஃப்யூம் தான் எடுத்துக்கிட்டு நான் நேராக போய் இது யார் அந்த மைக்கு கிட்ட போய் கொடுக்கணும். இப்போ இந்த மைக்கு கிட்ட கொடுத்தா அவன் ஒரு பொருள் கொடுப்பான். இப்போ அவனுக்கு பொருள் கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்ஃப்யூம் நம்ம இப்போ கஷ்டப்பட்டு தேடுறோம். சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் டு சர்க்கஸ். சரி வாங்க நேராக சர்க்கஸுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த சர்க்கஸில் எந்த கோமாளி இல்லையே. ஏடா க்ளவுனு எதுவுமே இல்லையாடா? ஒருவேளை இந்த ஐஸ்கிரீம் ராடுக்காரன் தான் க்ளவுனாக இருப்பானோ? யோசிச்சு பாருங்களேன், சர்க்கஸ் யாருமே இல்லை. அப்போ அந்த க்ளவுன் வந்து ராடாக இருந்தால் எப்படி இருக்கும்? செம காமெடியாக இருக்கும். சரி விடுங்க. அவங்க நினைக்கிறான் நம்ம இந்த பர்ஃப்யூம் எடுத்து நேராக போய் உள்ளார போயிட்டு மைக்கு கிட்ட கொடுப்போம். ஏங்க வீடியோ கேம்லாம் இருக்குது. வீடியோ கேமில் நம்மளுக்கு இப்போ வேணாப்பா, இந்த கேம் பிளே விளையாடுறது பெருசு சொல்கிறான். ஜெய் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ரேர் ஐட்டம் வேணும், நான் அது கண்டுபிடிச்ச முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீ அதை கண்டுபிடிச்சி தருவான்னு. அது மட்டும் இல்லை, அது ரொம்ப ப்ரிட்டியஸ்ட்டாக இருக்கணும், உன்னால் அதை எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டான். இந்தாடா எடுத்துகிட்டு வந்துட்டேன், உனக்கு தேவையானதான், ரொம்ப நல்லது, இந்தா நீ எனக்கு கொடுத்ததுனால நான் அது உனக்கு கொடுக்குறேன் வச்சுக்க அப்படிங்கிறான். ஏன்டா இதை கேட்குறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வேறு ஏன்டா. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஏதாச்சும் இந்த பொருள் இருந்துச்சுன்னா இங்கேயே போட்டிருக்கேன், கீழே போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அப்போ ஏதாச்சும் பக்காகி கீழே விழுந்துருவீங்க, அவ்வளோதான். எனக்கு ஃபஸ்ட்டு வருங்க ஒன்று நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஆலம் பிரிட்ஜ் இருக்கியா? சரி இருங்க, இந்த ஆலம் பிரிட்ஜ் இங்கேயே இருக்கட்டும், நல்ல வேலை. ஏன்னா போன தாட்டி இதை நான் கீழே போட்டேன்னா பக்காய் என்னன்னு தெரியல, ஆடு வந்ததில் பக்காய் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பார்த்தேன், வரவே இல்லை, பக்காய் போயிடுச்சுங்க, அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது. சரி விடுங்க. இப்போ நேராக வந்து என்ன பண்ணணும்னா, எங்கடா அது இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை, அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதில் இதுதாங்க இந்த ஹேங்கரு. இந்த ஹேங்கர் எதுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு நேராக
மாடிக்கு போயிருங்க மேலே. ஏடா அது ஏறுறா. ஓ இது கொடுத்தா ஏறணுமா? உங்களால் ஏறினா ரொம்ப நேரம் ஆகும். இல்லை சர்ன்னு ஏறிட்டாங்கயா. அதில் ஒரு அட்வான்டேஜ் இதுன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் ஏறி இப்படி குதிச்சிருங்க, அவ்வளோதான். கரெக்டாக அந்த அந்த என்ன கேப்பில் நீங்கள் குதிச்சிடணும். குதிக்கணுன்னா அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விளையாட மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்லன்னா எப்படா ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு இல்லை, நீங்கள் குதிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே போக வேண்டியது தான். அதனால் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் மேலே ஏறி வந்து இங்கே போய்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு இருங்க நேரம் பிரச்சனை எடுத்துகிறோம்ல. ஏங்க நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அங்கே என்ன சொல்கிறது, சினிமாவில் வந்து அங்கே நிறைய பாக்ஸ் இருக்கும். அங்கே எதுவும் இல்லைனா பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அங்கே சினிமாவில் தான் நிறைய பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே 4 பாக்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் தேடி பார்க்கும்போது அங்கே 4 பாக்ஸில் கிடைக்கலன்னா, மேபி அங்கே 4 பாக்ஸ் கிடைக்கலன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து பாருங்கள், இங்கே இருக்காது. அப்போது என்னடா 5வது பாக்ஸ் இருக்குது, 6வது பாக்ஸ் எங்கடான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இதுங்க தோர்ந்து போவோம். இப்போ நேராக அப்படி வந்துட்டு சந்தில் வந்துட்டிங்கன்னா அதோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இங்கே ஒரு பாக்ஸ் நீங்கள் தோந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். 6 பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் சர்க்கஸில் இந்த காவா வழியாக வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே சினிமாவில் பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 6 பாக்ஸ். 6 பாக்ஸில் ஒரு பாக்ஸில் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்கணும். காமா கூடலாம் வேறு வேண்டியதாக இருக்கே. சரி விடுங்கடா. ஃபஸ்ட்டு இருங்க. இது சிலிண்டர். சிலிண்டர் இங்கே இருக்கியா? நல்ல வேலை, சூப்பரு. குட்றா லேட்ரு குட்றா, நேரம் ஏறுறா. ஆனால் இல்லை, ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, போன அப்டேட்லலாம் மேலே மெதுவாக ஏற வேண்டியதாக இருக்குது. இல்லை ஒரு கிளிக்கில் வந்து சட்டுன்னு வந்துட வேண்டியதாக இருக்குது ஃபாஸ்ட்டாக. சரி விடுங்க. சரி வாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா நேராக அந்த இது ஆலம் பிரிட்ஜ் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அதை வச்சு தான் இப்போ இந்த சிலிண்டர் எடுக்க வேண்டியதாக. சீக்கிரம் ஓடுறா. ஓடு சீக்கிரம் ஓடு. ஏறா அது. அப்பாடா எடுத்தாச்சு. எங்க இந்த ராடு போய் எங்கங்க ராடே? ராடு எங்கடா இருக்க? அவன் கிடக்குறான். ஏங்க நான் கோஸ்ட் மோடில் எப்படி வந்தேனே தெரில. ஆனால் நிறைய பேர் கோஸ்ட் மோடில் தான் விளையாடுறாங்க. சரி என்னன்னு தெரில, ஒருவேளை இந்த அப்டேட்னால இப்படி ஆகுமான்னு தெரில. ஒன்றுமே புரியலங்க. சரி விடுங்க. 1 2 3 4 ஏட்ரா சிலிண்டரா. அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நேராக என்னென்னா சுடுகாட்டுக்கு போகணும். என்னடா சுடுகாட்டுக்கு போய் என்ன பேயா பிடிக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண சுடுகாடு தான். பேய் பிடிக்கிற சுடுகாடுலாம் இல்லை. ஏற்கனவே பேய் கேம் தான் விளையாண்டுருக்கோம். இல்லை அதில் ஒரு பேயை போய் பார்த்து நம்ம சாவறதுக்கா? சரி விடுங்க. ஆனால் இந்த ராடோடைய ஸ்டோரி ஒன்று இருக்குது. நிறைய பேர் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போடுவோம். ஏன்னா ராடோடைய உண்மையான கதை ஒன்று இருக்குது இந்த கேமில் இருக்கான ராடு. அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது. அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். என்னென்ன கட்சின்னு வருது. இவன் சிரிக்கிறான் ராடு. என்ன ஜாலியாக அழுகுறான். ஏன் சின்ன பையன் நீ வந்து அழுகுற? ஏன் நீ அழுகுற? எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறான். சரி எனக்கு புரியுது, நீ நானும் ஒன்று தான். நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருந்துட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ இருக்கிற இடத்துலையே அப்படியே இரு. யாருமே உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. பட் நீ அவங்க உதவியை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன அதை மறந்துடும்னே. இல்லை என்னால் அதை நினச்சி என்னால் அழாமல் இருக்க முடியல. ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஏங்க அவன் கிளாஸில் இருக்கிற பசங்கள்லாம் இவனை புள்ளி பண்ணுறாங்களே, குண்டை அப்படின்னு சொல்லி. அதனால இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதான். ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்க அவனை. நான் அவங்கள வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் சிரிக்கிறான். சரி அமைதியாக இரு அப்படின்னு ராடு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நீ நல்லா பார்த்துக்கணும், நீ கஷ்டப்பட்டு நல்லா உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அது எல்லாத்தையும் நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்போது நீ வேறு மாதிரி மாறணும் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்கிறேன் போல். ஆனால் மோட்டிவேஷனாக சொல்கிறேன் நீங்கள். அது போல் இதெல்லாம் பெட்ரு. நான் வேணால் எங்கள் அப்பா கிட்டே வேணால் உதவி கேட்கவா? இல்லை, நான் அவரை சொன்னால் நீ கேட்க மாட்டார். நான் சொல்கிறது போல கேளு. எனக்கு சில சீக்கிரட்ஸ்லாம் தெரியும், அதனால் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஐஸ்கிரீம் மேக்கர் ஆகணும் தான் என்னோடய ஆசை. ஸோ அதனாலே நான் எங்கள் அப்பா வந்து அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, உன்னையும் ஒரே மாதிரி தான் இப்போ பார்த்துருக்காங்க இந்த உலகத்தில். என்னையும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் அவமானப்படுத்துவாங்க. அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத நேரத்தில் நிறைய உதவிகள் எனக்கு கிடச்சிச்சு. எங்கள் அம்மாக்கிட்டே நான் இந்த விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வெறும் சாதாரணமான விஷயந்தான் அப்படி சொல்கிறான். ஏடா அப்போ இவனோ ராடு ஒன்று தான் போல். பிகாஸ் ராடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், அவனும் குண்டாக தான் இருக்கான், சார்லியும் குண்டாக தான் இருக்கான். நல்லா சார்லியானு எனக்கு தெரியலையே. ஏங்க சார்லி என்னன்னா அவன் ராடா என்ன யாருன்னே தெரியலங்க. ஆனால் மூஞ்சி பார்த்தா சார்லி மாதிரியே தெரியல எனக்கு சத்தியமில்லையே. சரி விடுங்க. சரி இப்போ நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும், நிறைய வேலை இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டு நேராக
சுடுகாட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த சுடுகாட்டை உடைக்க தான் வேணாம். ராடே வா வா, உனக்கு தான் வெயிட்டிங் வா. இப்போ நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. கேண்டில் எடுத்துக்கிட்டு என்னடா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நேராக இந்த பக்கம் அவனை வர வைக்கணும். அதுக்கு போல் இங்கே இவனை வர வச்சுட்டு, இதை பாருங்கள், இது யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வேறு யாரும் இல்லை, ராடோடைய அப்பா இருக்கார்ல, அதான் ஜோசப் சுலிவன் ஜோசப் அவரோடைய கல்லறை தான் இது. அட ராடே, உங்கள் அப்பா இங்கே தான் புதைச்சி வச்சிருக்கியாடா? அதனால தான் இந்த சுடுகாடை பாதுகாக்கிறான் போல். இந்த பாருங்கள், ஜோசப் இருக்கார்ல அவங்க அப்பா, அவருடைய மாஸ்க்கு தான் இது. அது வந்து ராடோடைய மாஸ்க்கு, இது வந்து அவங்க அப்பாவுடைய மாஸ்க்கு. அதனால் 2 பேருமே மாஸ்க் போட்டு தான் ஐஸ்கிரீம் மேக் பண்ணுவாங்க, அவங்க உருவாக்குவாங்க, அதை விற்பாங்க. சரி விடுங்க, இவனை இப்போ வர வைக்கணும். போடுறா வாடா டே வாடா வாடா, சீக்கிரம் வாடா, உனக்கு தான் டே வெயிட்டிங், வாடா. ஏங்க இந்த ராடை வரக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இதை வச்சுருவோம். எங்கடா அவன்? எங்கடா இருக்க? ராடே, ஃபஸ்ட்டு இருங்க. டோர் நாம் எடுத்துகிட்டு நம்ம நேராக இங்கே போயிடுவோம். டோர் நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் எதுவுமே கீழே தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, ஏன்னா பக்காகி கீழே வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தான் லாஸ். வாடா டே வா, வாடா டே வாடா. எங்கடா இருக்க? ராடே எங்கடா இருக்க? வா வா வா, சீக்கிரம் வாடா. ஆனால் டேய் எங்கடா இருக்க? வாடா சீக்கிரம் வாடா, உனக்கு தாண்டே வெயிட்டிங், வா, எனக்கு வேலை இருக்குது. ஆனால் நாசமாக போகிற எடுபட்ட பையில, சீக்கிரம் வாடா. வா வா வா. இப்போ தான் ஏன் வேகமாக வரையா? வா வா சீக்கிரம். ஏன்டா முழிச்சுக்கிட்டே இருக்க? என்ன ஏன்டா பார்க்குற? சீக்கிரம் வச்சிட்டாயா? சரி சீக்கிரம் வா வா. பற்ற வைக்கிறான், ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறானா. ஓஹோ, மரியாதை செலுத்துறீங்க நீங்கள்? ஏன்டா எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு உன் சுயநலத்துக்காக எல்லாரையும் குண்டு பயலாக்கி, இவன் சுயநலத்துக்காக எல்லாரையும் கொன்னுட்டு உன் ஐஸ்கிரீமை என்ன சொல்கிறது, எதுவும் சொல்லுவாங்களே, சீக்ரெட் ரெசிபி. ஆமாம், அதாவது சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸான், அதை உருவாக்குங்கிற பேரில் எல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கான். அட நாசமாக போகிறவனே. இப்போ இந்த மேக்ஸ் பாஸ் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. இதை தயவு செஞ்சு இங்கே போட்டுறாதீங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்னு ஞாபகம் வருது, நம்ம இன்னும் வேறு ஒரு விஷயம். ஐயாடே ஏன்டா, ஒரு தொப்பை தலையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? இருங்க ஃபஸ்ட்டு இருங்க, போட்டுருவோம். வா வா. ஆனால் போனாரே. இங்கே நம்மளுக்கு ஒரு பூனை வேணும். அந்த பூனைக்கு மேலே என்னடு இந்த இங்கே இருக்க பாருங்க, ஃபிஷ்கி. இந்த ஃபிஷ்கி தான் இப்போ நம்மளை எடுத்துகிட்டு போகணும். நேராக என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கஸுக்கு போயிருங்க. இந்த ஃபிஷ்கி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு கட்சீன் வருவான். நான் அந்த கட்சீன் வரல, சரி வராத வரைக்கும் சந்தோஷம். நம்ம நேராக போவோம். சரி இப்போ நம்ம நேராக எங்கன்னா சர்க்கஸ் தான் போனோம். அதனால் இந்த ஃபிஷ்கி எடுத்துக்கிட்டு நேராக எங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு போங்க. சீக்கிரம் போடா. எவ்வளோ நேரம்டா? அதுக்குள்ளே இந்த ஃபிஷ்கியை வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா இது எடுத்தால் மட்டும்தான் அங்கே ஒரு ட்ரா இருக்கும், அதுக்குள்ளே தான் கேட் ஃபுட்டு இருக்கும். ஸோ சீக்கிரம் இறங்கடா சீக்கிரலே. போடா. அது மட்டும் இல்லை, இது பழைய அப்டேட்டோட முடிஞ்சிருச்சு போல, இது புது அப்டேட்டுங்கிறதுனால. சரி விடுங்க, ஏன்னா இது ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த அப்டேட் விட்டாங்க போல இருக்குது. இந்த ராடு பைய போல் வேறான் அவங்க நடக்கணா. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபிஷ்கி தான் போடுறா, சீக்கிரம் போடு. நம்ம சும்மா ட்ரா ஓப்பன் பண்ணாலே அதில் நம்மளுக்கு கேட் ஃபுட்டு கிடச்சிரும். பட் இதில் என்ன, ஒரு சாவியை கொண்டு வந்து அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு அந்த ட்ராவில் போட்டு அதை திறந்தா மட்டும்தான் கேட் ஃபுட் அதை கொடுப்பாங்கண்ணா. ஏன்டா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்னடா தோணுது? சரி விடுங்க, கெப்ளீரியன்ஸ் ஏதோ புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க. இப்போ நம்ம நேராக சுடுகாட்டுக்கு தான் போகணும். வாங்க, சுடுகாட்டுக்கு போய் புது பேயெல்லாம் பார்ப்போம். என்ன பேயான்னு தெரியல, என்ன இடம்னே தெரியல. ஆனால் இது பார்த்தா பயமே இல்லைங்க. அவ்வளோ பெரிய பயந்தாக்குள் இல்லை நான் கிடையாது. கோஸ்ட் மோடு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. இதுவே நார்மல் மோடாக இருந்தாலும் சமாளிப்பேன், பிரச்சனையே இல்லை எனக்கு. இருங்க, யாரா அது? ஏம்மா பாட்டிமா, யாரும்மா நீங்கள் எப்படி செத்து போனீங்க? என்னது இது? எலிசபெத்து மாதிரி தெரியுது. எலிசபெத்து நீயாது? எனக்கு தெரியல என்னென்னு. எங்கடா அது பூனை? வருதுமா ஐயா, வருதுயா. வா உனக்கு தான் வெயிட்டிங், வா. ஏம்மா இந்த பூனை நல்லா அழகாக இருக்கியா? பூனை உனக்கு தான் வெயிட்டிங். நல்லா இருக்குங்க இந்த பூனை. இது ஒன்றும் பண்ண மாட்டேன். பூனை இன்றைக்கி ஒன்றை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். என்னடா பண்ண போகிறேன்? அது அவ்வளோ பெரிய கண்ணஞ்சக்காரன் நான் கிடையாது. கொல்லலாம் மாட்டேன், உசுரோட தான் விட போகிறேன். ஆனால் யாரும் பயப்படாதீங்க, ஏன்னா இதை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு முக்கியமான பொருளே எடுக்கணும். போடா, எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்டா. எனக்கு இந்த கட்சீன்லாம் பார்க்குறதுக்கு தேவையே இல்லைடா. நேராக நான் போயிட்டு இங்கே ஒரு ரூம் இருக்கும், இந்த ரூம்குள்ளே போயிருங்க. இந்த ரூம்க்கா நினச்சேன்டா, இவன் வருவான்னு நினச்சேன்டா. ஏங்க நிறைய பேர் இந்த நார்மல் முறையில் வரும்போது தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பாருங்கள். உள்ளார டக்குன்னு போயிடாதீங்க, ஏன்னா இந்த ராடு பைப்பில் எப்போ ஆனால் இந்த குள்ளார இருந்து நம்மளை தாக்கிறதுக்காக வருவியான்.
போடா 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 போடாங்கிட்டு. இப்போ இந்த கிளாக்கு நம்ம எடுத்துட்டோம். இப்போ கிளாக்கு இங்கே ஃபஸ்ட்டு எடுங்க. மேட்ச் பாக்ஸ் இருக்கா? மேட்ச் பாக்ஸ் இருக்குது. டோர் நாப் இருக்குது. ஐயோ இந்த பேய் கேம்லேயே இது பேய் மாதிரி தட்டி விட்றாங்களே. டே ஏன்டா இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மறுபடியும் சுடுகாட்டுக்கு போயிடுவோம். மறுபடியும் சுடுகாட்டுக்கு போவோம். சரி வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சுடுகாட்டு தான் போக போகிறோம். சுடுகாடு மீன்ஸ் செமெண்ட்ரி. அதுதான் சுடுகாடுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். செமெண்ட்ரி சொல்கிறதுக்கு போர் அடிக்குது. என்னடா அது? இது ஒன்றும் தெரிஞ்சுதே. என்னது இது? ஒன்றுமே தெரியல போலக்கு. சரி விடுங்க, பக்குன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. நேராக போயிட்டு இப்போ இந்த சிலிண்டர் வைக்கிற மாதிரியே இதுலேயே வச்சிடணும். இப்போ நம்ம நேராக என்னடா அது பக் ஆகுது? அடே ஏன்டா மனுஷன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம நேராக எடுத்தோன்னா இப்போ தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு நேராக நம்ம போயிடணும். தீப்பெட்டி நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கீழே எல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா போன தாட்டி அப்படி போட்டு தான் ஏன்னா அது காண போயிடுச்சு. சரி வாங்க. இப்போ ஏன்னா தயவு செஞ்சு எல்லாம் போட்டுறாதீங்க. இப்போ வாங்க போடா. சாப்பிடா, அப்படியே சாப்பிடா. நீனே சாப்பிடா. என்ன மியா மியான்னு கத்துது? ஆடா பாவி, 3 தடவை கத்துனாலே உடஞ்சி போயிடும். இதெல்லாம் 5 தடவை கத்துது. சே, அப்படியே அவனை வச்சு கொண்டுடலாம்னு பார்த்தனே. ராடே ஏதோ எஸ்கேப் ஆகிட்ட, அதனால் நீ சந்தோஷமாக இரு. இல்லைன்னு வச்சுக்கேன், இன்றைக்கே உன்னை ஏதோ பாரு அடித்து பறக்க விட்டுருப்பேன். பறந்து போய் செத்து போயிருப்பேன். பறந்து போயிருக்க மாட்டான், அப்படியே துண்டு துண்டாக தெரிச்சிருப்பான். சரி விடுங்க. இப்போ நம்ம கேம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னடா கேம் கம்ப்ளீட் போறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாம், கேம் ப்ளே முடிஞ்சிருச்சு. அதாவது நெருப்பில் வருது. டே பொச்சிங் ஈஸிங் செத்துற போயிட போகிறேன்டா. போயிடுவோமா? இருங்க ஃபஸ்ட்டு இருங்க. 1 2 3 ஓடு 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 ஓடு. அப்பாடா தப்பிச்சாச்சு. அதோட பொசிங்கி தான் போக மாட்டோம். இருந்தால் சும்மா பண்ணி பார்ப்போம்னு நினச்சேன். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த செஸ்ட்டு இந்த டோர் நம்ம இப்படி போட்டுட்டு செஸ்கி அவ்வளோ கேஜிக்கு கிடச்சிருச்சு. சூப்பரே. 1 2 3 அவ்வளோ ஜம்ப் பண்ணு. அவ்வளோதான். கேம் ப்ளே வந்து முடிந்து விட்டதே. ஒரு வழியாக நம்ம இப்போ லிஸ்ட்டை வந்து காப்பாற்ற போகிறோம். ஏம்மா தாயே, உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி நான் வந்திருக்கிறேன். டெய்லி செஞ்சு எஸ்கேப் ஆகி தொலைஞ்சிரு. இருங்க, திறக்க முடியுதா? திறக்க முடியல. இல்லை திறடா. ஓ, நம்ம மேப்பை கிளிக் பண்ண முடியல. சாய் மக்களே, மறந்துடுச்சு. பழக்க தோசத்தை அப்படி ஆகிட்டு. சரி ஓகே, அவ்வளோதான். கேம் ப்ளே முடிந்து விட்டதே. நம்ம லிஸ்ட்டை வந்து காப்பாற்றியாச்சு. அப்பாடா, ஒரு வழியாக இந்த கேம் ப்ளே முடிச்சாச்சுரா. சரி, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் உடனே வரும். ஏங்க அடி பாவி, ஆனால் குண்டிச்சி நீ ஏண்டி குதிக்க மாட்டேங்கிற? என்னது கால் உடஞ்சிருக்கு, என்னால் குதிக்க முடியாதா? ஆனால் நாசமாக போகிறவளே ஏண்டி என்னால் அது நம்ப முடியல. அவள் எப்படி தப்பிச்சு எப்படி குதிக்காமல் இருந்தா அப்படின்னு கேட்குறா. எங்கள் கட்சின்னு வருது. ஏங்க மைக் ஏதோ ஒன்று பார்க்குறானே, என்னடா அது? நம்ம எழுதிருக்குங்க அந்த பர்ஃப்யூமில். சார்லி தங்கச்சி அங்கே போகிறாளா? அது பாரு. அது பாருங்க, ராடு வரா தங்கச்சி. ஏங்க அடப்பாவி. ஏய் ராட் சிங்கிங். ஏய் ஏங்க அவன் மூடி. ஏங்க அவள் வேற. டே மைக்கு அவளை புட்றா புட்றா புட்றா. ஆடா பாவி. ஆடா நாசமாக போகிற விட விட்ட பையில அவள் கூட்டிகிட்டு போகிறான் பாரு. டே ஏன்டா இவ்வளோ மெதுவாக போகிற? என்ன இது? வாட்ஸ்அப் ப்ளீஸ் ஐ லவ் யூ ஃப்ரம் ஃபஸ்ட் டே. உன்னை முதல் நாள் பார்த்தோன்னே நான் லவ்வை சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு உன்னை பார்த்தோன்னே தான் நம்பிக்கை வந்துச்சு நீ என்னை காதலிக்கிறியா அப்படி. ஆடா பாவி. ஏங்க ஆடாங்க அக்கா மக்கா. டே மைக்கு, சார்லி தங்கச்சியவே லவ் பண்ணுறியாடா நீ? அடா பாவி, இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கலையாடா. சரி விடுங்க, நம்ம சிங்கிளாக இருக்கோம். நம்மளுக்கு ஒரு நாள் வரும், வெயிட் பண்ணுங்க. ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கலடா. அந்த பர்ஃப்யூமை எதுக்குடா நம்ம போய் கொடுக்கணும்? அதுவும் ஹாட்டின் மாதிரி இருக்கிற பர்ஃப்யூம் எதுக்குடா அவன்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்டா. இந்தவன் ஏதாச்சும் கொண்டு வரீங்கன்னு நினச்சேன்டா. கேடி பையங்க இந்த மைக்கு. சரி விடுங்க, கேம் ப்ளே வந்து முடிச்சிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஐஸ்கிரீம் 3 அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே இருக்குது. அதையும் நம்ம ஒரு நாள் போடுவோம். நீங்கள் வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து காப்பாற்ற முடியல. பிகாஸ் லிஸ்ட்டை வந்து அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஏன்னா தூக்கிட்டு போகலை, இந்த மூதேவி வந்து குதிக்க மாட்டேங்குது. பிகாஸ் ஏன் தெரியுமா? அந்த ராடு பையன் வந்து ஐஸ்கிரீம் போட்டதுனால கால் உரைஞ்சி காலே தூக்க முடியலையாமா. இந்நேரத்துக்கு நானாக இருந்தால் உருண்டுக்கிட்டு போய் விழுந்திருப்பேன், அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு. சரி விடுங்க, அவளை நம்ம அடுத்த கேம் பிளேயில் வந்து காப்பாற்றிடுவோம். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வந்துட்டு வரும். சரி வாங்க, அடுத்த கேம் பிளே என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் டிஜி.